அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. யாருக்கு துன்யா தேடி வரும், அதாவது யாருக்கு உலகமே ஒரே கவலையாக இருக்கோ அவனுடைய காரியங்களை அல்லாஹ் சிதறடிச்சு விட்டுருவானாம். அவனுடைய வறுமையை அவன் கண் முன்னே வச்சுருவானாம். அவனுக்கு குறிக்கப்பட்ட அளவுக்கு மட்டும்தான் இந்த துன்யா கிடைக்குமா. இது திருமதியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸு. அதே மாதிரி யாருக்கு மறுமையுடைய கவலை முதன்மையாக இருக்கோ அவனுடைய காரியங்களை அல்லாவே ஒழுங்குபடுத்துவானாம். அவனுடைய உள்ளத்தில் ஒரு விதமான திருப்தியை வைப்பானாம். அப்போ அவனுக்கு துன்யாவே அவனை தேடி வருமா. இன்ஷா அல்லாஹ் துன்யா நம்மை தேடி வரக்கூடிய நிலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உருவாக்குவானாக. துன்யாவை நாம் தேடுவதை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகிய ஒரு துவாவை குர்ஆனில் கற்றுத்தாரான். அது என்ன துவான்னு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா வகீனா அஸாபன்னார். இன்ஷா அல்லாஹ் அந்த துவாவை நம்ம அதிகமாக கேட்போம். எப்போதுமே மறுமை சார்ந்த சிந்தனை மட்டும்தான் நம்மளை சீராக கொண்டு போகும். துன்யா சார்ந்த கவலை அப்படிங்கிறது நம்மளை மறுமையுடைய வாழ்க்கையை விட்டு நம்மளுக்கு எடுத்துரும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து.